வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிழக்கு பதிப்பகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஹாஜாகனி அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். பத்ரி, தேர்தல் களத்தில் எழுத்தாளர்களை பற்றி இன்று ஹிந்துவில் ஒரு செய்தி வந்திருக்குது. 1977 ஜெயகாந்தன் போட்டியிட்டார், டெபாசிட் கூட வாங்கலை. மிகச்சிறந்த பேச்சாளரான அவரே டெபாசிட் வாங்கலை அப்படின்னு போட்டுட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக மனுஷபுத்திரன் கேம்பெயின் பண்ண போகிறாரு. எழுத்தாளர் ஜெயமோகன் ஞானிக்கும் சுபோதயகுமாருக்கும் ஆதரவாக பிளாக் போட்டிருக்காரு. அப்படிங்கிறதையும் சு வெங்கடேசன், சல்மா, ரவிக்குமார் போன்றவர்கள் 2006 போட்டியிட்டாங்க. ரவிக்குமார் மட்டுமே வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர்களுக்கும் அரசியலுக்கும் இடையில உண்டான உறவை பற்றி அந்த செய்தி குறிப்பு சொல்லுது. எழுத்தாளர்களால், இலக்கிய ஆளுமைகளால், அது எழுத்தாளர்களோ கவிஞர்களோ தேர்தல் களத்தில் முத்திரை பதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைய தேதியில் அதுக்கான சாத்தியங்கள் குறைவு. கேம்பெயின் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கருத்தை முன்வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் அந்த கட்சி வலுவான ஒரு கட்சியின் சார்பாக ஒருவர் நிறுத்தப்படும் போது வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளடைவில் ரொம்ப நாள் கூட இல்லை, அடுத்த 10-15 ஆண்டுகளில் எழுத்தாளர்களும் பொதுவான நல்ல அறிவுஜீவிகளுக்கும் அரசியல் அரங்கில் ஒரு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். நீங்கள் கலைஞர் கருணாநிதியை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அறிஞர் அண்ணாவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எழுத்தாளர் இல்லையா, இலக்கிய ஆளுமைகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. மற்ற கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மற்ற எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் தொடர்பான கேள்வியாக இதை புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த போக்கு வரவேற்கத்தக்கது. எழுத்தின் நோக்கம் பற்றி பாரதிதாசன் சொல்லும் பொழுது, இருக்கும் நிலை மாற்ற ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் பிறர் குழைக்கும் எழுத்தாளர் கடனாம் என்று சொல்றார். ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எழுத்தாளர் அதற்கு எழுதுவது மட்டுமே போதுமானது என்று நினைத்து கொள்ளாமல் களத்தில் அவருடைய அரசியலை வெளிப்படுத்த வேண்டும். அது கட்சி சார்ந்த அரசியலோ இல்லையோ என்பது அடுத்தது. நீங்கள் தேர்தலில் முத்திரை பதிக்க முடியுமா என்று கேட்டீர்கள். மிகப்பெரிய தலைவர்கள் கூட தோற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எழுத்தாளர்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நடிகர்கள் தோற்றிருக்கிறார்கள், மிகப்பெரிய தலைவர்கள் தோற்றிருக்கிறார்கள். எழுத்தாளன் முத்திரை பதிக்கிறானோ இல்லையோ, தன் கருத்தை தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய கடப்பாடு எழுத்தாளனுக்கு உண்டு. ஆகவே இப்போ நாமக்கல்லார் ஒரு காந்தியத்தை பாடினார். இந்த பொது உடைமை இயக்கம் என்று சொன்னால் அதற்கு பட்டுக்கோட்டை என்ற எழுத்துக்கள் பின்னணியிலே இருந்தன. பாரதிதாசன் அவருடைய பரம்பரை எழுத்துக்கள் திராவிட இயக்கத்தின் பின்னணியிலே இருந்தன. ஆக ஒரு இலக்கியம் அது இயக்கத்திலிருந்து பிறக்கின்றது, வாழ்க்கையிலிருந்து எழுத்துக்கள் பிறப்பது உண்மை என்று சொல்லும் பொழுது இந்த தன்னுடைய முழுமையான அரசியல் வெளிப்பாட்டை, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய உள்ள கிடக்கை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இதை பார்க்கலாம். எழுத்தாளர்கள் கருத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக பனிமலர் காத்திருக்கிறாங்க. வணக்கம் பனிமலர். வணக்கம் ஜென்ராம். புது புது அர்த்தங்கள்ல தொடர்ந்து பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தின் புதிய செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் மோடி கூறியுள்ளார். ரேபரேலி தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற முடியும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமேதி தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என ராகுல் காந்தியும் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா அதிக இடங்களை கைப்பற்றும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் பாரதிய ஜனதாவால் அறுதி பெரும்பான்மை பெற முடியாது எனவும் சரத்பவார் கூறியுள்ளார். சோனியாவுக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆம் ஆத்மி கட்சி களமிறக்கியுள்ளது. வாரணாசியில் மோடியை வெல்வதே குறிக்கோள் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு காரணமாக தொழிற்சாலைகள் கடும் பாதிப்பிற்குள்ளாவதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக மக்களை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். வளர்ச்சியான தமிழகம் தற்போது வறண்டு போனதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சேது சமுத்திர திட்டத்தை எதிர்த்ததன் மூலம் தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா துரோகம் செய்துவிட்டதாக ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கையில் கிராஃபைட் தொழிற்சாலை அமையவிடாமல் திராவிட கட்சிகள் முட்டுக்கட்டை போட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்துவிடாது என பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசை செயல்பட விடாமல் மத்திய அரசு இடையூறு செய்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் நாராயணசாமி தான் இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் இலங்கை, மேற்கிந்திய தீவுகள் மோதுகின்றன. புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.